ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டர் பேங்க் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 200 kVAr கெப்பாசிட்டர் பேங்க்கோடைய பேக் சைடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், டிப்ளமோ படித்தவங்க மோஸ்ட்லி இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகிருக்காது. இது ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. இது கெப்பாசிட்டர் பேங்க். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரியாக்டர் வழியாக சீரிஸில் கொடுத்து இந்த ரியாக்டர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அவுட்புட் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதா, இன்புட் மாதிரி இருக்கும். 3 இன்புட் கொடுத்துட்டு 3 எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அந்த கான்டாக்டரில் கொடுத்துருப்பாங்க. இது ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸ், அப்புறம் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் ஸ்பெஷலாக இது போல் இந்த கேவிஆர் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது கேவிஆருக்கு ஈக்குவலாக இந்த ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு நிறைய பேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹார்மோனிக்ஸ் ஃபில்ட்ரு, அப்புறம் யூஸ் பண்ணுற ஏரியாலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இண்டக்டிவ் லோடு அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு சில இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காது, டேரெக்டாக கெப்பாசிட்டர்லேயே கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதுபோல் பேனல் இருக்குது. அது டிசைன் அப்புறம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து. ஏன்னா இங்கே எங்ககிட்ட இருக்கிறது ஃபர்னஸ், அதெல்லாம் இண்டக்டிவ் லோடு அதிகமாக இருக்குது. அதனால் இது போல் ரியாக்டர்லாம் இந்த பேனல் மேனுஃபேக்சர் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதெல்லாம் நிறைய கெப்பாசிட்டர் பேங்க் நிறைய வீக்காக இருந்துச்சு. அது மொத்தத்தையும் நம்ம ரீடிங்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுமே அன்னிவனாக கரண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு சில கெப்பாசிட்டர் பேங்க் சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட பேக்கப்புக்கு நம்ம வச்சுருக்கோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏர் ப்ளோயர் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் கெப்பாசிட்டர் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே கெப்பாசிட்டர் பேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெர்மினல் கை வைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் ஒரு எர்த்திங் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இது என்கிட்ட இருக்குது. எர்த் ஒயர் வச்சு நம்ம அந்த டெர்மினலில் வச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, RYBன்னு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த RYBயில் வச்சு எர்த்து நீங்கள் பண்ணணும். இது போல் கேபிள், நான் இது சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் நீட்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இது போல் நம்ம இந்த ஃபேஸ் 2 எர்த்து கம்பி இருக்குது பார்த்தீங்க, எர்த்து பிளாட்டு, அதில் வச்சு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். சம் கெப்பாசிட்டர் இது போல் டிஸ்சார்ஜ் ரியாக்டர் இருக்கும். சம்டைம் சரியாக ஒர்க் ஆகலாம் நம்ம கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாடி வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னே இது போல் ஒரு சம் பெரிய கேபிளாக வச்சு நீங்கள் ஃபேஸ் 2 பாடி இங்கே இருக்கக்கூடிய எர்த்து பிளேட்டில் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கெப்பாசிட்டர் பேங்கில் கை வைக்கணும். அது இல்லாமல் எந்த ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் எடுத்தாலுமே பாட்டமில் எர்த் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, பாடி எர்த் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் எந்த ஒரு பேங்க் இருந்தாலும் கரெக்டாக பாடி எர்த்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் தான் இதில் செக் பாயிண்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் எப்படி இந்த கெப்பாசிட்டர் பேங்க் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னு. பட் நம்மக்கிட்ட ஒரு 200 kVAr அடிஷ்னலாக புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டர் பேங்க் இப்போ நம்மளுடைய டிமாண்டை மேட்ச் பண்ணிகிட்ருக்கு. கேவிஆர் ரியாக்டர் இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அது எப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே நீங்கள் கெப்பாசிட்டர் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் ப்ராப்பராக எர்த்திங் இருக்கான்னு பார்த்துட்டு, அது போல் கெப்பாசிட்டர் பேங்க் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. எப்பயுமே டேரெக்டாக இது மாதிரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய டிஸ்சார்ஜ் அந்த டிஸ்கனெக்டர் எதுவும் சரியாக ஒர்க் ஆகலைனா கூட நமக்கு ஷாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்பு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பேனல் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் பேனலு. ஆக்சுவலாக இது ஒரு 200 kVAr கெப்பாசிட்டர் பேங்க் நாங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே ஆஃப் பண்ணிட்டோம். பட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே நமக்கு லோடு அந்த அளவுக்கு இல்லை. என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான இதுக்கு ஏற்ற மாதிரி லோடுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்டர் பவர் இது இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.99 இருக்குது. அது இல்லாமல் எல்லா பேங்க் ஓரளவுக்கு எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. இங்கே ஒரு 20 kVAr ஆன் ஆகிருக்கு. மீதி எல்லாமே லோடு இல்லாதனால ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இது ஆக்சுவலாக நைட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மார்னிங் டைமில் பண்ண முடியல. அதெல்லாம் ஒர்க் ஷெடியூல் அதிகமாக இருக்குது, வேறு ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன். கிலோவாட் டிவைடட் பை கேவிஏ தான் நம்மளுடைய பவர் ஃபேக்டரு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், கிலோவாட்டுக்கும் டிவைடட் பை கேவிஏ போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா அதான் கிலோவாட் டிவைடட் பை கேவிஏ தான் பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. இப்போ நம்மளுடைய பவர் ஃபேக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோவாட் 259, அதே போல் 264 இருக்குது. பார்த்தீங்களா. இப்போ இதுவும் ஃபேஸில் கரெக்ட் ஈவனாக இருக்குது, இதுவும் ஈவனாக இருக்குது. அப்போனா அதில் 0.99 லீடிங்னு காட்டுது. ஓகேங்களா. இந்த எனர்ஜி மீட்டர் செம சூப்பர் மாடல். இது ஆக்சுவலாக ஸ்னைடர்லேயே
நல்லாயிருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் ஒன்றா பாருங்கள். EM7230 பவர் ஸ்னைடர் எலக்ட்ரிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு பவர் ஃபேக்டர் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த கெப்பாசிட்டி பேங்க் ஷெடியூல் பண்ணதுனாலே வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகலை. சப்போஸ் நீங்கள் இன்கேஸ் அதிகமாக லோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டுட்டு தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். பட் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு லோடு இப்போ நைட் டைமில் இல்லாததுனால நான் வந்து இப்போ பிஎம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நார்மல் நான் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நமக்கு பிஎம் ஷெடியூல் வந்து நானே எடுத்து முன்னேருந்து பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் வந்து நிறைய கெப்பாசிட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 kVR வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது ஆம்ஸு. அதெல்லாம் வந்து 10 kVR கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 20 kVR வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆன் பண்ண கூட வந்து 0 ஆம்ஸ் எடுக்குது. அது இல்லாமல் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் இது 10 kVR ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது இல்லாமல் 20 kVR ஒன்று ஃபெயிலியரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கேபிள் வந்து எரிஞ்சிட்ருக்கு RYB. ஆக்சுவலாக வந்து அன்ஈவனாக வந்து எந்த ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் வந்து எடுத்தாலுமே நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் கெப்பாசிட்டர் பேங்கை மாற்றணும். ஏன்னா வந்து நமக்கு அன்பேலன்ஸ் தான் வந்து போகும். எப்பயுமே வந்து கெப்பாசிட்டர் பேங்க்கு வந்து ஈவனாக வந்து ஒவ்வொரு ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆறில் ஒரு 20 ஆம்ஸ் எடுக்குதுன்னா RYB 3 ஃபேஸ்லையுமே வந்து ஈவனாக இருக்கணும். பட் இது வந்து ஃபேஸ் வந்து கேபிள் வந்து எரிஞ்சதுனால ஒரு ஃபேஸ் வந்து 0ன்னு காட்டுது. அதனால் வந்து நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 13, 14 காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து 25 kVR கெப்பாசிட்டர் பேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 13, 14ன்னு சொல்லிட்டு தான் வந்து கரண்ட் வந்து எடுக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இந்த கெப்பாசிட்டர் பேங்க்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டர் பேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 25 kVR இது எப்போ மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017, 10, 16, 2017. ஆக்சுவலாக வந்து ஒரு 5 வருஷத்துக்கிட்ட வந்துடுச்சுங்க இந்த கெப்பாசிட்டர் பேங்க்கு. 4 இயர்ஸ் கிட்ட வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுதுங்களா. எப்பவுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு மார்க் பண்ணி வைக்கிறது நல்லது. எந்த டேட் வரலாம், லைஃப் வருது, என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இதில் நம்மளுடைய எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் மாடல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாத்தையும் மாற்றி வேண்டியது தான். அதுபோல் வந்து கரெக்டாக வந்து க்ளீனாக வச்சுக்கணும் பேனலை ஓரளவுக்கு. ஏன்னா செம்ம ஹீட் ஆகும். ஆக்சுவலாக வந்து கண்டினியூஸாக வந்து லோடு கூட வந்து டிஸ்கனெக்ஷன் ஆப்ரேஷன் வந்து நடக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது அந்தளவுக்கு கூலிங்காகவும் இருக்கணும். அதனால் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து இப்போ நான் மாடல் நோட் பண்ணியிருக்கேன். 2 ஃபேன் தான் இருக்குது, 3 ஃபேன் தான். பட் நம்ம அடிஷ்னலாக வந்து 6 inch ஃபேன் போடலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா கூலிங் இல்லைனா கண்டிப்பாக வந்து கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஏன்னா ஹீட் ஆகிட்டே இருக்கும், சீக்கிரம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது தான். எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்தாச்சு. இதுபோல் வந்து ஒரு 10/6/2017 மாற்றிருக்காங்க எப்காஸ் பிராண்டு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட கொஞ்சம் கெப்பாசிட்டர் வந்து ஸ்டாக் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 கெப்பாசிட்டர் பேங்க் இருக்குது. அதை மட்டும் நம்ம மாற்றிட்டு ஆன் பண்ண வேண்டியது தான். அது இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னே வந்து நம்ம மேனுவலில் போட்டுட்டு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து செக் பண்ண மாட்டோம். எப்படி செக் பண்ணணும் தெரியுமா கரண்ட் எடுக்குதா இல்லையானு? நம்ம ஃப்ரண்ட் பேனலில் வந்து எந்த ஒரு APFC எடுத்தாலுமே வந்து ஆட்டோ மேனுவல்னு சொல்லிட்டு 2 செலெக்ஷன் இருக்கும். நம்ம மேனுவலில் போட்டுட்டோம்னா வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு பட்டனை வந்து ஆன் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய கரண்ட் வந்து இதில் ஷோ ஆகும் இந்த மல்டி ஃபங்க்ஷன் எனர்ஜி மீட்டரில். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பிரேக்கர்லாம் ஆன் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கெப்பாசிட்டி பேங்க் வந்து எவ்வளோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபெயிலியராக இருக்கும் நான் நோட் பண்ண மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிகினராக இருக்கவங்க வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்காது. அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்ணேன். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது மொத்த பிரேக்கர் ஆன் பண்ணிடணும். ஆக்சுவலாக செலக்டர் சுவிட்ச் வந்து நீங்கள் APFCயோடைய மேனுவலில் போட்டுடணும். மேனுவலில் போட்டுட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு கெப்பாசிட்டி பேங்க் மேனுஃபேக்சரும் ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆன் பண்ணிங்கன்னா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒரு கெப்பாசிட்டி பேங்க் இப்போ இது வந்து 5 kVRனா ஆக்சுவலாக வந்து ஒரு 5 kVR 5 amps கிட்ட வந்து கரண்ட் எடுக்கும். அதே போல் வந்து 10 kVRனால் வந்து ஒரு 11-12 amps கிட்ட வந்து எடுக்கும். இதுக்கெலாம் வந்து ஃபார்முலா இருக்குது. பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 10 kVRலாம் வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு 12-13 amps கிட்ட எடுக்கும். அதே 20 கிட்ட போனீங்கன்னா 22 அப்படி இருக்கும். அது 25 போனீங்கன்னா 26 அந்த ரேஞ்சில் வந்து கரண்ட் இருக்கும். அதெல்லாம் மேனுஃபேக்சரே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து எவ்வளோ kVR எடுக்கும், எவ்வளோ வோல்டேஜில் எவ்வளோ எடுக்கும், அதெல்லாம் என்ன ஃப்ரீக்குவன்சி மார்ஜினாக எப்படி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரே வந்து டீட்டெயில்டாக வந்து நேம் பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் நேம் பிளேட் காட்டுறேன் பாருங்களேன். இந்த கெப்பாசிட்டி பேங்கே பார்த்தீங்கன்னா 480 வோல்டேஜில் 50 ஹெர்ட்ஸில் வந்து 20 kVR, 60 ஹெர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 30 kVRனு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வோல்டேஜ் அப்புறம் வந்து என்ன ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து மாறுது. இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரோடைய கேட்லாக் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எவ்வளோ ஆம்ஸு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ மைக்ரோஃபேரடுன்னு.
பட் இன்றைக்கி நம்ம பிஎம் பார்த்துட்ருக்கோம், இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இன்னும் 2 பேங்க்கை க்ளோஸ் மாற்றிட்டு ஆன் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போன ஃபேன்லாம் வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து மாடல் எடுத்து நம்ம புதுசாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த நம்ம கெப்பாசிட்டி பேங்க்லாம் எது இதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து ஃப்ரண்ட் பேனலில் போய்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ரொம்ப செம்ம டஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஃப்ரண்ட் பேனல்லையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எம்சிசிபி மோல்டட் கேட் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக எம்சிபி வந்து 125 ஆம்ஸுக்கு மேலே இல்லை, ஓகேங்களா. அதுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுவோம்னா மோல்டட் கேட் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லக்கூடிய சர்க்யூட் பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து கெப்பாசிட்டர் கான்டாக்டர். இது வந்து கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் கான்டாக்டர் மாதிரி இருக்காது. தனியாக வந்து இந்த ஆர்க் சப்ரஸர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஐரன் பிளாக் மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கெப்பாசிட்டருக்கு தனியாக ஸ்பெஷலைஸ்டு டிசைன் வருது. இது வந்து ஆக்சுவலாக எல்என்டி மேக்கு நிறைய பிராண்ட் இருக்குது. பட்டு இது வந்து நார்மலாக நம்மளுடைய ஆன் ஆஃப் புஷ் பட்டன்ஸு, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஒயரிங்ஸு, கண்ட்ரோல் ஒயரிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய டெர்மினல் ஒன்று எரிஞ்சு போச்சுன்னு சொன்னல. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேஸு ப்ளூ ஃபேஸு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த கேபிள் வந்து எரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணோம், புதுசாக லெக்லாம் அடித்து நியூ கிரீம்பிங் பண்ணி நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு செம்ம டஸ்ட்டாக இருக்குது, அதான் உள்ளே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுடைய ப்ளோயர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ளோயர் வேணுன்னா நீங்கள் மாடல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வேணும்னா இது போல் ஒன்று வாங்கி வச்சுங்க. டிவால்ட்டு DW P800 8800 தான். இந்த ப்ளோயரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஏர் ப்ளோயர் இது. எல்லாம் முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு டோராக க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். குத்து சாவி போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். பிரேக்கர் ஆஃப் கண்டிஷன் வச்சு அப்படியே லாக் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். எல்லா டோரும் லாக் பண்ணியாச்சு. நம்மளுடைய பஸ் பாரோடைய கவரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியது தான் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம அந்த பஸ் பாரோடைய இது க்ளீன் பண்ணிட்டு மாற்றிடுவோம். ஒரு வழியாக வந்து பேனல் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்மளுடைய பஸ் பாரோடைய அந்த கேபிள் பான் ஆனதில்லை, அதையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம போய் இப்போ மெயின் பவர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நம்ம மாடுறதுலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். FPFR ஆமாடி ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த டைரியில் நான் மார்க் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி மட்டும் தான் மாற்றிருக்கேன். 10 kVR அப்புறம் ஒரு 25 kVR ஒன்று. அந்த 20 kVRல தான் வந்து கேபிள் வந்து பர்ன் ஆகிட்டு இருந்துச்சு, ப்ளூ ஃபேஸு. இப்போ நம்ம ஒவ்வொரு பேங்காக வந்து ஆன் பண்ணி பார்க்கோம். மீதிலாம் வந்து நம்ம புதுசாக வந்து கெப்பாசிட்டர் வாங்கி தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதை ஆர்டர் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணி நம்ம இதெல்லாம் இது பண்ணோமோ அதெல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் APFC பேனல் வந்து மேனுவலில் போட்டிருக்கேன். எந்த ஒரு பேனல் APFC பேனலாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்புறம் மேனுவல்னு சொல்லிட்டு 2 செலெக்ஷன் இருக்கும். ஆட்டோனா வந்து இந்த கெப்பாசிட்டர் கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ரியாக்டிவ் பவர் தேவைன்னு சொல்லிட்டு சுவிட்சிங் ஆப்ரேஷன் பண்ணோம். பட் மேனுவலில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய எந்தெந்த பிரேக்கர்லாம் இப்போ ஆன் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாற்றுறது வந்து 10th இந்த பக்கம் 8ஆம் நம்பரு. இப்போ அதை ஆன் பண்ணுவோம். இப்போ இது மெயின் பிரேக்கர் MCCB ஆன் பண்ணிட்டு தான் பண்ணோம். இது வந்து 10 kVR ஆன் பண்ணியாச்சு மேனுவலாக. இது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, 11.536363. ஓகே, ஈவனாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இப்போ ஈவனாக இருக்குது. நம்ம மாற்றினது அது. அடுத்தது வந்து நம்ம கேபிள் ஒன்று எரிஞ்சு போயிருந்ததில்ல, அதையும் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்லையும் எடுக்குது. ஆக்சுவலாக அந்த பழைய அந்த 10 kVR கரண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம 10 kVR ஆஃப் பண்ணுவோம், அப்போ தான் எப்படின்னு தெரியும்.
ஓகே 25 kVR வந்து இப்போ 28.73 சம்திங் எடுக்குது. ஓகே, எல்லா ஃபேஸும் வந்து ஈவனாக இருக்குது. RYB. ஓகே, அடுத்தது தான் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேங்க் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நான் புதுசாக மாற்றின கெப்பாசிட்டர் பேங்க். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நம்ம எதெல்லாம் ஆஃப் இது பண்ணோமோ எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு எது இன்னும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஆஃபில் வச்சுட்டு நம்ம மற்றெல்லாம் அப்படியே ஆன் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் மாற்ற வேண்டிய ரெண்டு கெப்பாசிட்டி வந்து 20 kVRன்னு. ஆக்சுவலாக இங்கே ஒரு 20 kVR வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதனால் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு லாக் அவுட் டேக் அவுட் போட்டுருவோம். லாக் அவுட் டேக் அவுட்னா தெரியல, லாட்டோ யாரும் வந்து இதை ஆன் பண்ண விடான்னு சொல்லிட்டு நம்ம டேக் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம மேனுவலில் இருக்கிறத வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஆட்டோவில் போட போகிறோம். அவ்வளோதாங்க, ஆட்டோவில் போட்டாச்சு. எவ்வளோ பாருங்கள், கெப்பாசிட்டர் பேங்க் ஆட்டோவில் போட்டோன்னே எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இது ஆன் பண்ணோடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அதை மட்டும் செக் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே லோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே குறைச்சிட்டே வந்துடும். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஏன் இதோட ப்ரியாரிட்டி எடுத்து நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் ஃபேக்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வந்து இபியில் வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து டிமாண்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா கேவியை வந்து நம்ம கம்பெனிக்குன்னு ஒன்று வந்து சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக கேவியை வந்து எதால் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பவர் ஃபேக்டர், அப்புறம் வந்து லோடு. பவர் ஃபேக்டர் வந்து நீங்கள் ஏதாச்சும் லேகிங்கு ரொம்ப 0.85 கீழே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய கேவியை வந்து மாறிடும். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டிமாண்டை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கோசமே வந்து நீங்கள் இந்த இது மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் டிமாண்டு நம்ம ஒரு 1000 kV வாங்கியிருக்கோம், அதை விட எக்ஸஸாக போகும்போது என்ன ஆகுனா நம்ம தனியாக பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் சரியாக கெப்பாசிட்டி பேங்க் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கெப்பாசிட்டி பேங்கே புதுசு வாங்கி போட்டுடலாம். எப்படியும் ஒரு 15,000 கிட்ட போட்டுவாங்க. மினிமமே 15,000 20,000 கிட்ட மினிமம் சார்ஜே வந்து பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி பேங்க் ஒரு 25 kVR பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஒரு 3,500 தான் இருக்கும். 3,500 கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம எம்இ பேனலில் ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி ஏபிஎஃப்சி பேனல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, கரெக்டாக வந்து ரெகுலராக அந்த ஆம்ஸாக எடுத்துகிட்டு இருக்கா, ஏதாச்சும் வந்து அன்பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டீனாக வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம டெய்லி கம்பெனி இண்டஸ்ட்ரியில் உள்ள வருவோம். ரெகுலராக வந்து இந்த கெப்பாசிட்டி பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து செக் பண்ணணும். அது இல்லாமல் நம்மளோட ஜென்ரேட்டரு அதுபோல் ஒரு சின்ன பெரிய பெரிய எக்ஸசரிஸ்லாம் வந்து கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் இதில் கொஞ்சம் குவாட்டி விட்டுட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ தெரியாது, மந்த்லி பில்லில் வந்து நமக்கு வந்து ஃபைன் ஆட் ஆகி வரும். அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுமோ அப்படியே பண்ணிப்போம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம தெரட்டிக்கலாக வந்து நிறைய விஷயத்த புக்கில் இருந்தாலே படிச்சிருப்போம். பட் நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக வந்து பண்ண முடியுமோ பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஒரு ஹைட்ராலிக்கு, நியூமேட்டிக்கு, டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் பிஎல்சி ப்ரோக்ராமிங், அப்புறம் வந்து என்ட்ரி கொஷின்ஸு, அப்புறம் ஒரு நிறைய டைப் ஆஃப் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி நம்ம சேனல்லே வந்து நிறைய பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒரு பிகினர் லெவலுக்கு கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு பிகினர் லெவலர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் ஏதோ நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது மெயின் நோக்கமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஏன்னா நம்ம ஒரு பிகினர் லெவலில் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும்ல, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் ஏதோ பெருசாக ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம பெரிய பணக்கார ஆக போகிறதில்ல. பட் ஒரு பிகினர் லெவலர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் என்னால் முடிஞ்ச இன்புட்டை வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.